தை 1 அன்னைக்கு பொங்கல் கொண்டாடினோம். நேத்திக்கு மாட்டு பொங்கல் கொண்டாடினோம். காக்காய்க்கு சாதமும் வச்சோம். கனு பொங்கல் கொண்டாடினோம். இன்னைக்கு காணும் பொங்கல். கனு பொங்கல்னா என்ன? காணும் பொங்கல்னா என்ன? பொங்கலுக்கு மறுநாள் நம்ம மாட்டு பொங்கல் கொண்டாடினோம். அதை பத்தி நம்ம பேசினோம் இல்லையா? மாட்டு பொங்கல் அன்னைக்குதான் நம்ம கணு பொங்கல் கொண்டாடுவோம். கணு பொங்கல்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம முதல் நாள் பொங்கல் அன்னைக்கு வச்சோம் இல்லையா, பொங்கல் சக்கரை பொங்கல்லாம், அது ரொம்ப அழகா பிடிச்சு வச்சு காக்காய்க்கும் குருவிக்கும் கலர் கலரா சாதம் வைப்போம். மஞ்சள் சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல் சாதம், தேங்காய் சாதம், புளி சாதம் எல்லாத்தையும் நல்லா பிடிச்சு வச்சு காக்கா குருவிக்கெல்லாம் நன்றி சொல்றதுக்காக. எதுக்குன்னா, காக்கா குருவி எல்லாம் எப்படி கூட்டத்தோட ஒற்றுமையா இருக்கோ நாமளும் அது போல ஒத்துமையா இருக்கணும்னு சொல்லி காலையில எழுந்த உடனே மஞ்ச கீறி அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து காக்காய்க்கு சாதம் வைப்போம். நேத்து நான் வைக்கும் போது ஒரு பாட்டு பாடினேன். என்ன பாட்டு பாடினேன்? காக்கா பிடி கனு பிடி. ஒரு பாட்டு பாடினோம் இல்லையா, அந்த பாட்டு பாடி வைப்போம். காக்கா பிடியும் கனு பிடியும் கனிவாக நானும் வச்சேன், மஞ்ச இலைய விரிச்சு வச்சேன், மகிழ்ச்சி பொங்க எடுத்து வச்சேன், காக்கைக்கும் குருவிக்கும் கல்யாணம்னு சொல்லி வச்சேன், கலரா சாதம் வச்சேன், கண்டிப்பா கரும்பும் வச்சேன், அண்ணன் தம்பி குடும்பம் எல்லாம் அமர்களமாய் வாழ வச்சேன், இனிப்பு புளிப்பு தேங்காய் சாதம் இதயத்தோடு எடுத்து வச்சேன், கூட்டு வச்சேன், கூவி வச்சேன், கூட்டு குடும்பம் கேட்டு வச்சேன், பார்த்து வச்சேன், பரப்பி வச்சேன், பச்சை இலைய விரிச்சு வச்சேன், கற்பூரம் காட்டி வச்சேன், கடவுளை நான் வணங்கி வச்சேன், ஆரத்தி எடுத்து வச்சேன், ஆண்டவனை துதித்து வச்சேன். இப்படின்னு சொல்லி காக்கா கூட்டம் போல எங்க கூட்டமும் ஒத்துமையா கலையாம இருக்கணும்னு குடும்ப ஒற்றுமைக்காக கொண்டாடக்கூடியதுதான் கனு பொங்கல். இன்னைக்கு தான் காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு தான் எல்லா விளையாட்டு போட்டிகளும் நடக்கும். இந்த ஜல்லிக்கட்டு அடக்கிறது, ஜல்லிக்கட்டு காளை, இதெல்லாம் ரொம்ப மதுரை மண்ணுக்கே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு விளையாட்டு ஜல்லிக்கட்டு. ரொம்ப அழகா எல்லா விளையாட்டு, ரேக்லா ரேஸ் எல்லாமே எங்க அப்படின்னா இந்த காணும் பொங்கல்ல தான் கொண்டாடுவோம். பெரியவங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி நம்முடைய உறவினர்கள் வீட்டுக்கெல்லாம் போய் அவங்க நமக்கு பொங்கல் பரிசு எல்லாம் தருவாங்க. அந்த பொங்கல் பரிசு வாங்குறதுக்காகவே போவோம். அப்படி ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய நல்ல நாள் தான், நிறைவான நாள் இந்த காணும் பொங்கல் நாள். இத்தனை நாள் கனு பொங்கலும் காணும் பொங்கல்னு ஒன்னா நினைச்சிட்டு இருந்தேன். மாட்டு பொங்கல் அன்னைக்கு வருதுதான் கனு பொங்கல், இன்னைக்கு காணும் பொங்கல். இன்னைக்குதான் தெளிவா புரிஞ்சுது எனக்கு. 2 பொங்கலையும் கொண்டாடியாச்சு, 3 4 பொங்கலையும் கொண்டாடியாச்சு. சிறப்பா வாழ்த்துக்கள். நன்றி.